ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த உன்னை அரணான பட்டணம் போல இந்த தேசத்தில் உனக்கு எதிராக சில மனிதர்கள் எழும்பலாம், உனக்கு எதிராக பேசலாம், உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணலாம், உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனால் எல்லா இக்கட்டில் இருந்தும் எல்லா பிரச்சனையில் இருந்தும் உன்னை நான் தப்பி வைக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? தப்பி வைக்கிறதுக்கு எப்படி போட்டிருக்கு? நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த நாளிலே பலவித சோதனையில், பலவித வேதனையில், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு, ஒரு துக்கத்தில் மாட்டிக்கிட்டு, ஒரு நெருக்கத்தில் மாட்டிக்கிட்டு, என் பிள்ளையை வளர்க்கிறதில்ல, ஏதாவது ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். தப்பிக்க வழி தெரியாமல் இருக்கலாம், தப்பி வைக்க வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் என்ன செய்கிறேன்? உன் கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படிங்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். அந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரிவினை போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீள முடியல, அதிலிருந்து எந்திரிக்க முடியல. இன்றைக்கி ஒரு சில பேர் கடனில் இருந்தாங்கன்னா அந்த கடனிலிருந்து மீள முடியல. பார்த்துக்கணும், கடனை அடைப்பதுக்குண்டான வழிகள் உருவாகாமல் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி தான் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடன்லேருந்து என்னால் மீள முடியல, என்னால் தப்பி வைக்க முடியல. இது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக 8 வருஷமாக 10 வருஷமாக இப்படி தான் என் வாழ்க்கை ரொட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு மாற்று வழி எனக்கு ஒன்றுமே தெரியல, இதிலேருந்து தப்பி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியும் தெரியல, நிரந்தரமான ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், முடியல, நான் ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், அப்படி தான் சொல்கிற காரியங்களை இன்றைக்கி கேட்க முடியும். தவிர நான் தப்பிச்சிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் குடும்பம் நல்லா இருக்குது, என் குடும்பம் சமானமாக இருக்குது, என் தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது, எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்கார், என் மனைவி நல்லா இருக்காங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஒரு குறையும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், நான் மிச்சம் கையில் எடுக்கிறேன், எனக்கு எந்த கடனும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சோம்னா ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்போ எனக்கு ஜெபக்குறிப்புக்கு ஃபோனில் வருதுன்னா தலைவலி, காய்ச்சல் பிரச்சனை, மெடிக்கல் செலவு, கடன் பிரச்சனை, அவன் அடிச்சு விட்டான், இவன் குத்தி விட்டான், இவன் வெளியே தள்ளிட்டான், அவரை காணா இவரை காணா, இருக்கிறதா போகிறதா சாகிறதா, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு, அப்படி தான் நிறைய பேர் கேள்விகள் கேட்டு ஜெபிக்க சொல்லி சொல்கிறாங்களே ஒழிஞ்சி நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே கேட்குறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சு நல்லா வச்சுருக்கிறார், ஒரு குறையும் இல்லை அப்படி சொல்கிறவங்க யாராவது தேடி பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை. ஒரு சில என் கணவர் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, ஆனால் ஒரு இது இல்லாமல் இருக்குது, ஒரு உண்மையான அன்பு இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் கேட்குது. ஆனால் கர்த்தர் ஒரு மனமாக சமாதானமாக வாழுங்கன்னு சொல்லி துணை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக கணவன் மனைவி உறவுகளை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு உண்மையான ஒரு அன்பு இல்லை, ஒரு உண்மையான ஒரு சமாதானம் இல்லை, ஏதோ இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்க முடிகிறது பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிக்கலில் இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் இப்படிப்பட்ட சிக்கலில் இப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து உன்னை தப்பி வைக்கிறதுக்கு நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படிங்கிறார். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இந்த பிரச்சனை தப்பி வைக்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைலேருந்து என்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுடைய பிரயாசத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் அவரை சார்ந்து அவர் பிடித்து கொள்ளணும். எனக்கு அவர் இருக்கார், ஏசப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறத நம்ம உள்ளத்திலிருந்து வெளிப்படையாக நம்ம வாயை திறந்து பேசும்போது கர்த்தர் பார்க்குறாரு. நான் தான் இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் இதை பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பேசி தான் அற்புதங்களை எதிர்பார்க்காம இருக்கோம். யெகோவா ஈரே, நான் உனக்கு எல்லாம் பார்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுரு, கலங்கி தவிக்காத அப்படிங்கிறாரு.
நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை ஏமல வச்சிரு அப்படிங்கிறாரு. பயப்படாதே, பலம் கொண்டு திடமானதாரு. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காது. ஒரு வழியாக வருகிற போராட்டம் 7 வழியாக நான் ஓட வைப்பேன் அப்படின்னு எத்தனையோ ஆறுதலான வார்த்தையை, அன்பான வார்த்தையை, சமாதான வார்த்தையை அவர் நமக்கு சொல்கிறாரு. சொன்னாலும் அது நம்ம உள்ளத்துக்குள்ளே, நம்ம இதயத்துக்குள்ளே, நம்ம ஆவிக்குள்ளே, நம்ம ஆத்துமாக்குள்ளே, நம்ம சரீரத்துக்குள்ளே, எண்ணத்துக்குள்ளே, சிந்தைக்குள்ளே, நினைவுக்குள்ளே அது தங்க மாட்டேங்குது, அது நிற்க மாட்டேங்குது. எது நிற்குது? பிரச்சனை நிற்குது, வேதனை நிற்குது, கஷ்டம் நிற்குது, பிரிவினை நிற்குது, சண்டை நிற்குது, கடன் பிரச்சனை நிற்குது. அதுலேருந்து முறியடிக்கிறதுக்கு உண்டான, அதுலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான வழி தெரியல. அப்போனா நம்முடைய எண்ணங்களும், நம்ம நினைவுகளும், நம்ம பேச்சுகளும், சிந்தைகளும் இதை குறித்து தான் பேசுகிறோம், இதை குறித்து தான் யோசிக்க, இதை தான் நினைக்கிறோம். ஆனால் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன? யார் தப்புவிப்பா? யார் காப்பாற்றுவா? யார் விடுவிப்பா? யார் விடுதலை கொடுப்பா? யார் நம்மளை காப்பாற்றுவா? அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நினப்பு நம்மளுக்கு வரணும். அந்த நினப்பு நம்மளுக்கு வரணும். காயப்பட்டு கிடந்த ஒரு மனுஷன் மேலே நல்ல சமாரியன் வந்து காப்பாற்றினார். 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு அம்மாவை தூக்கி நிப்பாட்டி நீங்கள் நடக்க வச்சார். ஒரு இளம் வாலிபனை தூக்கிட்டு போகும்போது அந்த தாய் கண்ணீர் வடித்து அழுதுட்டு வரும்போது அந்த தாயின் கண்ணீரை பார்த்து இவரும் அழுதுட்டு கண்ணீரை துடைச்சி அந்த இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் அடைக்கலத்தின் தேவன், கிருபையின் தேவன். அதனால் வந்து பிரச்சனைகள் மாறுவதுக்கு பிரச்சனை யோசிக்கக்கூடாது, பிரச்சனை சிந்திக்கக்கூடாது. சமாதான காரணர் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் பேரே சமாதான காரணர். அவர் பிறக்கும்போது செய்தி வருது, அவர் நித்திய பிதா, அவர் சமாதான காரணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு சமாதானத்தின் தேவன். நீ சண்டையோடு, பிரிவினையோடு, மார்க்க பேதத்தோடு நீ வாழணும்னு அவசியம் கிடையாது. நான் சமாதான காரணர், நீ சமாதானமாயிரு. நீ சமாதானமாக வாழும்படி தான் நான் ரத்தத்தை சிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். கொலைசீர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிக்கிறார். அப்போ அவர் எப்படி சமாதானத்தை நமக்குள்ளே உண்டாக்கியிருக்கார்? ரத்தத்தை சிந்தி உண்டாக்கியிருக்கிறார். நீ சமாதானம் வாழணும். காரணம் பகையை சிலுவையை கொன்று போட்டுட்டார். அப்படின்னா இன்றைக்கி வந்து தப்பி வைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன? விடுதலை பெறதுக்கு உண்டான வழி என்ன? மீட்பு பெறதுக்கு உண்டான வழி என்ன? இது யார் கொண்டு வருவா, யார் நடத்துவா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம ரோலிங் மாதிரி, ரோல் மாதிரி, வீல் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பிரச்சனை, வேதனை, கஷ்டம், சண்டை, சச்சரவு, பிரிவினை, கடன் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், இதுதான் நம்ம மைண்டில், சின்னத்தில், சிந்தல ரோல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க ஒழிஞ்சி இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த குழிக்குள்ளேருந்து, இந்த கண்ணிக்குள்ளேருந்து விடுதலை பெறதுக்குண்டான வழி யார் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறது கிடையாது. அதுதான் ஏசு சொல்கிறாரு, இன்றைக்கி சொல்கிறாரு, உங்களை என்னைய பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா அநேக மனிதர்களுக்கு முன்பாக அதை திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே, அதாவது உன்னை, உன் சொந்தங்கள், உன் பந்தங்கள், உறவினர்கள், உன் ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அரணான வெண்கல, அதாவது ஒரு அரணான கோட்டை போல, வெண்கலமாக கோட்டை போல உன்னை என்ன செய்ய போகிறேன்? வைப்பேன். அப்புறம் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதம் சொல்லுகிறது, நம்ம பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள், சொந்தக்காரங்க, ஏன்னா யாராக இருந்தாலும் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்களா? யுத்தம் பண்ண வருவாங்களாம். என்ன பண்ண வருவாங்க? என்ன பற்றியே வருவாங்களா? சண்டை போட வருவாங்க. எப்படி போட்டிருக்கு? பைபிள் எப்படி போட்டிருக்கு? அவர்கள் அரணான வெண்கல ஆழமாக்க அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க. நீ நல்லா இருப்ப, எந்த தப்பும் பண்ண மாட்ட, ஆனால் உங்களோட சண்டை போட வருவாங்க, வம்புக்குன்னு வருவாங்க, யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனால் அப்படி வரும்போது கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் உன்னை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? மேற்கொள்ள மாட்டார்கள். நீ பயப்படாத. உங்களோட சண்டை போட வந்தாலும், உன்னை பயக்க வந்தாலும், உங்களோட யுத்தம் பண்ண வந்தாலும், அந்த யுத்தமும் அந்த சண்டையும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாத. காரணம், உன்னை ரட்சிப்பதற்காகவும், உன்னை தப்பிவதற்காகவும், உன்னை சிக்கல்லிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கிறேன், பயப்படாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமீன் சொல்லுங்க. வரும், யுத்தம் வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், ஆனால் தப்பி வைக்க கர்த்தர் இருக்கார். யோபு போல் பேசணும் நீங்கள். யோபுக்கு இருந்து அவ்வளோ சொத்தும் போச்சு, பிள்ளை போச்சு, எல்லாம் போன பிற்பாடு அவர் கொஞ்சம் கூட அவர் வந்து விசனப்படலை. புடமிட்டு கொண்டு இருக்கிற பொண்ணா விலங்குன்னு சொல்லி தான் அவர் பேசினார். நம்ம அப்படி பேசணும். என் குடும்பம் சமான குடும்பமாக கண்டிப்பாக இருக்கும்,
திரும்பி என் வாழ்க்கை கட்டப்படும், திரும்பி நான் எழும்புவேன், விழுந்து போன மதில்களே திருப்பி எழுப்பி கட்டுக்கிற வல்லமை அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, திருப்பி நான் எழும்புவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும் வரணும். வாசிங்க ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் வார்த்தையை கேளுங்க, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அவர் சொல்றாரு பாருங்க, என்ன நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உங்களை சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ பிறந்தது, நீ வளர்ந்தது, நீ படித்தது, இதுவரை வாலிப இது வரைக்கும் வந்தது, அது உன்னுடைய சக்தியில் அல்ல, உன்னுடைய ஞானத்தில் இல்லை. நான் தான் நீ ரோட்டில் போகும்போது, வரும்போது, வண்டியில் போகும்போது, வாகனத்தில் வரும்போது நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நடத்தினேன், எந்த ஒரு ஆபத்து வராமல் உன்னை நான் பாதுகாத்தேன். அப்போ நீ தாயின் கருவிலிருந்து வந்ததுலேருந்து இதுவரை உன்னை காப்பாற்றினேன், நடத்தினேன், எந்த நோயும் தாக்காமல், எந்த ஒரு பலவீனம் தாக்காமல் நடத்தினேன்ல. அப்போ இதுவரை நடத்தின கர்த்தர் நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் என்ன செய்வேன், நடத்துவேன், தாங்குவேன், ஏந்துவேன், எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை தப்பி வைப்பேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 35 வயசு வரைக்கும் வந்துட்டேல, 40 வயசு வரைக்கும் வந்துட்டேல, 50 வயசு வரைக்கும் வந்துட்டேல, 25 வயசு வரைக்கும் வந்துட்டேன்ல, 25 வயசு வரைக்கும் வந்த பிற்பாடு 25 வயசில் நீ எப்படி வளர்ந்த, நீ எப்படி படித்த, எப்படி நடந்த, எப்படி ஓடுன, ஓம் பலத்திலையா? இல்லை, நான் தான் உன்னை நடத்தினேன். அப்போ இதுவரை உன்னை நடத்தினேன்ல, நான் இன்னமும் உன்னை நடத்துவேன், இன்னமும் உன்னை தாங்குவேன், இன்னமும் உன்னை தப்பிப்பேன், இன்னமும் உன்னை கனப்படுத்துவேன். நீ பயப்படாத. இதுவரை நீ எப்படி வந்த? தாயின் வயிற்றில் உன்னை தாங்கணும்ல, உன்னை பிறக்க வச்சேன்ல, கரு உருவாக்கு முன்ன உன்னை அறிஞ்சிருக்கிறேன்ல. எத்தனை பிரசவம் ஃபெயிலியர் ஆயிடுது, ஆனால் உன்னை தாங்கணும்ல, தாயின் கருவிலே உன்னை தாங்கியிருக்கிறேன்ல. அப்போ இதுவரை நடத்தியிருக்கேன்ல, எல்லா இக்கட்டிலும் உன்னை விடுவித்து நடத்திருக்கலாம். அப்போ இதுவரை நடத்திருக்கிறது எப்படியோ அதே போல தான் உன்னை வந்து என்ன செய்கிறேன், நரைமுடி வயது வரை, வயசாகிற வரைக்கும் என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், நம்பணும். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா இன்னொரு காது கொடுத்து கேட்டு பாருங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், வார்த்தையை கேளுங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கற்பத்தில் நீ உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்க வயசான முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்கிறேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேல் எல்லாம் சொல்லுங்க, இனிமேலும் நல்லா சொல்லுங்க, இனிமேலும் அவர் என்னை ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், வயதான வரைக்கும் என் தேவைகளை சந்தித்து நடத்துவார். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இதை வந்து நீங்கள் அவர் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தலை நிமிர பண்ண வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். அதனால் கர்த்தர் வந்து ஒவ்வொரு நாளும் தப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் வர்றீங்கன்னா தப்பு வச்சு தான் நடத்துவார், கீழே விழாதபடி. எத்தனையோ இடங்களில் என்னென்னமோ நடக்குது பார்த்துக்கொள்ளுங்க. பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க, நிறைய நடக்குது பார்த்துக்கோ. ஓரத்தில் ரோட்டில் நிற்க வந்து அடிச்சு போட்டு போயிடுறோம். ஆனால் கர்த்தர் தப்பு வைக்கிறார், நம்மளை யோசனை பண்ணி பாருங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பிளேட்டில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. ஒரு பிளேட்டில் பிரயாணம் பண்ண போனால் ஒரு சாதாரண ஆளாக பூரா விஐபியாக தான் இருக்கும். ஆனால் பிளேட் ஆக்சிடென்ட் ஆகுது, 250 பேர் ஸ்பாட்லேயே செத்துடுறாங்க. அவங்களுடைய கனவு என்ன ஆனது சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் எதிர்கால நினைவு என்ன ஆகும்? படித்த படிப்பு எல்லாம் வேஸ்ட்டு. அவங்களுடைய சேர்த்து வச்ச பணம் எல்லாமே என்ன செய்ய போகுது? ஜீவன் காப்பாற்றப்படணும். அப்போ கர்த்தர் தான் அந்த நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும், பார்த்துக்குள்ள. அதான் சொல்கிறாரு, உன்னை எல்லா இக்கட்டுகளும் உன்னை ஆபத்தில் தான் நினச்சிவேன், காப்பாற்றுவேன்,
சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எதுக்கு தப்புவிப்பாரா? வேடனுடைய கண்ணிக்கும். கண்ணினா ஒரு குழி, கண்ணினா ஒரு போராட்டம். அந்த கண்ணியில் இருந்தும் என்ன பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்வாரான்? கொள்ளை நோயின்னு என்னது? நான் சொன்னேன்ல கொள்ளை நோயினா மருந்து கண்டுபிடிக்காத நோய் பூரா கொள்ளை நோய் தான். அப்படியே ஒரு மனுஷனை அப்படியே அரிச்சுக்கிட்டே கொன்றும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மரண கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நினச்சேவேன் உன்னை தப்பி வைப்பேங்கிறார். நோய் வந்து நம்ம குடும்பத்தை அணுகாது, நம்ம சரீரத்தை அணுகாது. நோய் வந்து உன்னை தொடாத அளவுக்கு நினச்சேவேன். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்வேன்? தப்பிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யுது? உலகத்தில் நடக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது. அகால மரணங்கள் நடக்கிறது. கர்த்தர் துணை இல்லைன்னு ஒன்றும் செய்ய முடியாது. சரி போகட்டும். இப்போ கர்த்தர் நம்மளை காப்பாற்றணும், கண்ணிலிருந்து நம்மளை விடுவிக்கணும், கடன் பிரச்சனைலேருந்து விடுவிக்கணும், நோயிலிருந்து விடுவிக்கணும், ஆபத்திலிருந்து விடுவிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு 10:10 யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் என்னவாக இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பனர். ரோமர் 10:12. ரோமர் 10:12. இப்போ பணப்பிரச்சனையிலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பி வைக்கணும். அந்த கடன் பிரச்சனை தப்பி வைக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், பணப்பிரச்சனை தப்பிக்கணும்னு அவதிப்பட்டுருக்கோம். அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? அப்புறம் அவர் தப்பி வைக்கணும், காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு நீ தரித்திரத்தில் இருக்கிறாயா, கடன் பிரச்சனை இருக்கிறாயா, வேதனை இருக்கிறாயா, இதிலிருந்து தப்பி வைக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாயா, தப்பி வைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படிங்கிறார். என்ன வழின்னு கேட்டால், நீ யூதனாக இருக்கலாம், நீ கிரேக்கனாக இருக்கலாம், அவரை தொழுது கொள்ளுகிற அவரை ஆராதிக்கிற யாவருக்கும், ஒரு கிறிஸ்தவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான் அப்படி அவர் சொல்லலை. நீ யூதனாக கூட இருந்துக்க, நீ கிரேக்கனை கூட இருந்துக்க, நீ அவனை கூட இருந்துக்க, நீ இவனை கூட இருந்துக்க, அது எனக்கு தேவையில்லை. நீ என்னை ஆராதித்தால், என்னை வணங்கினால், என்னை தொழுது கொண்டால் உனக்கு நான் ஐஸ்வர்ய சம்பனராக மாறி விடுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தப்பிக்க வழியை பாருங்க. தப்பிக்க எப்படி? பணப்பிரச்சனை தப்பிக்க நீ என்னை ஆராதி, என்னை மையப்படுத்து அப்படிங்கிறார். இப்போ நான் அடிக்கடி வந்து ஒரு துதி ஆராதனை 7 மணி நேரம் அப்படிலாம் போடுறது எதுக்கு தெரியுமா? நம்முடைய குறைகள் மாறுவதுக்கு தான் போடுறோம். போச்சு அந்த கூட்டம்லாம் போடுறது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்கு ஒரு 7 மணி நேரம் ஆராதனை போடுறாரு அப்படின்னா இதுக்கு தான் காரணம். தொழுது கொள்றதுன்னா ஆராதிக்கிறது அர்த்தம். அவரை தொழுது கொள்கிற யாவருக்கு அவர் என்ன மாறிடுறாரா? ஐஸ்வர்ய சம்பனராக மாறிவிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு காரியம், தானியேல் வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே மாட்டிட்டார். ஒரு குழிகளை விழுந்துட்டார், விழுந்துட்டார். அப்போ அவர் தேவ சமூகத்தில் காத்து நிமித்தமாக தப்பிக்கப்பட்டார். அடுத்து சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு 7 மடங்கு அக்கினி சொல்ல போட்டாங்க. அது வாசிக்க பார்ப்போம். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜா கேட்கிறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் நீ ஆராதிச்சல, இடைவிடாமல் ஆராதிக்கிற தப்பி வச்சாரான்னு. இடைவிடாமல் ஆராதனை. தானியேல்லாம் சாத்ராக் மேசாக் நேபெல்லாம் இடைவிடாமல் ஆராதனை. இன்றைக்கி 1 மணி நேரம் ஆராதனை, 2 மணி நேரம் ஆராதனை, நம்ம வந்து சோர்ந்து போயிடுறோம். ஆனால் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு கேட்டால், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பாரா? எப்படி நம்ம வந்து ஆபத்துலேருந்து தப்பிக்கப்படணும், எப்படி கடன் பிரச்சனை தப்பிக்கப்படணும், எப்படி குழியிலிருந்து அந்த சிங்க கபிலிருந்து எப்படி தப்பி வைக்கப்படணும், எப்படி சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ எப்படி அந்த அக்கினி சொல்லி தப்பி வச்சவங்க கேட்டால், அவங்க சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க சொல்கிறாங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தானியேலை பற்றி ராஜா கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிச்சல, அவர் உன்னை காப்பாற்றினாரா? காப்பாற்றினார்ல. இதைத்தான் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறாரு இந்த வசனத்து மூலமாக. உனக்கு ஆபத்து வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், நெருக்க வந்தாலும், இதிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நீ கர்த்தரை மையப்படுத்தி கொண்டே இரு, நீ கர்த்தரை துதித்து கொண்டே இரு, நான் தப்பி வைப்பேன் அப்படிங்கிற. அப்போ மாற்று வழி பரிகாரம் என்னன்னு கேட்டால், இடைவிடாமல் ஆராதிக்கிறதவன் தப்பி வைப்பார். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு தப்பி வைக்கிறதுக்கு. என்னென்னா, வாசிங்க
சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறார் பார்த்தீங்களா? அதாவது என்ன பார்த்தோம்? பண பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு ஆராதனை தேவை. அடுத்து சிங்கக்கபியில் போட்ட தானியலை காப்பாற்றுறதுக்கு ஆராதனை தேவை. அடுத்து சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்னிச்சிலையில் போட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைப்பார்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இன்னொரு வழியில் தப்பி வைக்கிறாரு. எப்படி தப்பி வைக்கிறாருன்னா, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு. அப்போ ஆராதனை முக்கியம், அதோடு கூட வார்த்தையும் முக்கியம். ஏசப்பா சொல்கிறார், வசனத்தை அனுப்பி உன் அழிவுக்கு என்ன செய்வேன்? தப்பி வைப்புங்கிறார். அப்படின்னா அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தையை நம்பணும், வார்த்தையை விசுவாசிக்கணும். அதுதான் உங்களை தப்பி வைக்க வல்ல. நம்ம தப்பிக்க வழி தரலையே அப்படின்னு நீங்கள் கலங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை கலங்காதீங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேங்கிறார். கூப்பிடுங்கிறார். வார்த்தையை சொல்லி கூப்பிடு, நான் உன்னை தப்பி வைங்கிறார். இதுதான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். நீ உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, உன் வேதனையை பார்த்து பயப்படாத, உன் சண்டையை பார்த்து பயப்படாத, பகையை பார்த்து பயப்படாத, கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, உனக்கு விரோதமாக எழும்புறவர்கள் சத்துருக்கள் முன்பாக எழும்புறாங்கன்னு சொல்லி பயப்படாத. நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் தானியேலை காப்பாற்றினது போல, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ காப்பாற்றினது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி தப்பு வச்சு உன்னை நடத்துவேன், நீ கலங்காது என்று அவர் பேசுகிறார். ஆமென். காப்பாற்றுகிற தேவன், தப்பி வைக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். அதனால் ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரணும். என்னை தப்பி வைக்க ஒருத்தர் இருக்கார். தானியேலை தப்பிச்சார், உங்களுக்கு தெரியும். சாத்ராக், மேசாக் தப்பிச்சார், உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தப்பிச்சு நடத்தி கடைசியில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டார். அதே போல தான் இன்றைக்கி. அதுக்கு தான் இடைவிடாமல் ஆராதிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வருஷத்தில் நம்ம இடைவிடாமல் ஒரு ஆராதனை நம்ம பண்ணணும். அது எதுக்கு தெரியுமா? ஒரு 7 நேரம் தொடர்ந்து நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வந்துடும். எந்த பிரச்சனையில் இருந்தால் அதுலேருந்து ஒரு விடுதலை ஆயிடுவீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாது, ரகசியமே தான். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு ஆராதனை அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கு. அது என்ன சொல்கிறாருன்னா, இடைவிடாமல். எப்படி பொறுத்தோடாரு? தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறத உன்னை தப்பி வைப்பாரா? தப்பிச்சார்ல சிங்கக்கபிலிருந்து. இதே தான், சிங்கக்கபி போல பிரச்சனை வந்தாலும், அக்னி சூளை போல பிரச்சனை வந்தாலும், நமக்குள்ள ஒரு ஆராதனை அபிஷேகம் இருக்குமானால் நாம் தப்பு வச்சு இந்த பூமியில் வாழ முடியும். நோய்க்கு தப்பிச்சு வாழ முடியும், கடன் பிரச்சனைக்கு தப்பிச்சு வாழ முடியும், மனித வன்கணங்களுக்கு தப்பிச்சு வாழ முடியும், மனித பொறாமை வன்கணங்களுக்கு தப்பிச்சு வாழ முடியும். அதுக்கு ஒரே வழி வசனம், ஆராதனை. 2 மட்டும் நமக்குள்ளே இருந்தால் நம்ம எழும்பலாம்.